காம உறவின் போது சுமார் 3 இலட்சம் மனித விந்தணுக்கள் யோனியில் நுழைகின்றன. சிறிது நேரத்தில் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேறுகின்றன அல்லது யோனியின் அமிலமான சூழ்நிலையில் இறக்கின்றன. சில சீமினல் திரவம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது ஸ்பெர்ம்கள் கருப்பை மற்றும் சர்விக்ஸ் வழியாக செல்ல வேண்டும். தற்பையாது மூடப்பட்டுள்ள சர்விக்ஸ் ஓவ்யூலேஷன் போது சில நாட்களுக்கு திறக்கிறது. விந்து சர்விகள் மியூகஸை கடந்து செல்லும். சர்விக்ஸை கடந்துவிட்டு இனப்பெருக்க கணுக்கள் கருப்பை நோக்கி பயணிப்பார்கள். ஆனால் லட்சக்கணக்கானவை பசை போன்ற திரவத்தில் சிக்கி தங்கள் பயணத்தை முடித்துக் கொள்வார்கள். சில சர்விகள் மடிப்புகளில் சிக்கிக்கொள்ளும். மீதமுள்ள விந்தணுக்கள் முன்னேறும். ஆனால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தால் அவை தாக்குதலாக கருதி ஆயிரக்கணக்கான விந்தணுக்களை அழித்துவிடும். இப்போது சில 1000 விந்தணுக்கள் மட்டுமே மீண்டும் இருக்கும். பாதி தவறான ஃபாலோபியன் குழாயின் வழியே சென்றுவிடும். சரி, ஃபாலோபியன் குழாய்க்கு செல்லுங்கள். விந்தணுக்கள் சீலியாவால் நீந்த வேண்டும். சில ஸ்பெர்ம்கள் சீலியாவில் சிக்கிக் கொள்வார்கள். மீதமுள்ள ஸ்பெர்ம்கள் ஹைபர் ஆக்டிவ் ஆகி முட்டைக்கருவிற்கு விரைவில் செல்ல முயற்சிக்கும். மூடிக்கொண்டே இருக்கும் என்ஜும்களை சில டஜன் விந்தணுக்கள் மட்டுமே முட்டையின் வெளிப்புற அடுக்குகளுக்கு அருகில் சேரும். ஒரு விந்தணு முட்டையில் நுழைய தகுதியானவுடன் முட்டை உடனடியாக இரசாயன விளைவை கொடுத்துவிடும். இது மற்ற ஸ்பெர்ம்கள் முட்டைக்குள் நுழையாமல் தடுக்கிறது. விந்தணு மற்றும் முட்டை அணுவின் சங்கமம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. அதனை ஜைகோட் என அழைக்கின்றனர். இதில் ஆண் மற்றும் பெண் இருவரின் மரபணு பொருட்கள், குரோமோசோம்கள் மற்றும் டிஎன்ஏ அடங்கும். ஒரு சித முட்டை பிறகு கருப்பையில் வேகமாக இறங்கத் தொடங்குகிறது. சைகோட் செல் வேகமாக வளரத் தொடங்குகிறது மற்றும் சைகோட் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொள்கிறது. தூண் பல அமைவிலக்கூடிய செல்களின் குழுவாக மாறுகிறது. இதனை பிளாஸ்டோசிஸ்ட் என்பர். இங்கே குழந்தை வளரத் தொடங்குகிறது. முதல் மாதத்தில் உங்கள் குழந்தை ஒரு சிறிய செல்களில் கூழாம் மட்டுமே. இது பிளாஸ்டோசிஸ்ட் எனப்படுகிறது. மாதத்தின் இறுதியில் இது பாப்பி விதை அளவுக்கு வரலாம் மற்றும் 0.04 கிராம் எடை இருக்கும். ஆனால் இந்த சிறிய உயிரினத்தின் உள்ளே மிகவும் சிக்கலானவை நடக்கிறார்கள். ஆம்னியோடிக் புடை மற்றும் பிளாசெண்டா குழந்தைக்கு ஊட்டச்சத்து வழங்குகிறது. மாதம் 2. இப்போது உங்க மனைவி வயசில் உள்ள குழந்தை கருவில் உள்ள சிசு என்கிறார்கள். 2ஆம் மாதத்தின் இறுதியில் அது ராஸ்பெர்ரி அளவிற்கு இருக்கும் மற்றும் 4 கிராம் எடை இருக்கும். இந்த காலத்தில் நரம்பு குழாய் உருவாகும். அதுவே பின்னர் மூளை மற்றும் முதுகெலும்பாக மாறும். இதயம் துடிக்கத் தொடங்கும் மற்றும் கை கால்களில் மூளைகள் தோன்றும். 3 மாதம். 3வது மாதத்தின் இறுதியில் உங்கள் குழந்தை லிச்சியினை ஒத்திருக்கும் மற்றும் எடை 28 கிராம் இருக்கும். முகத்தின் அம்சங்கள் தெளிவாக தோன்றும். கண்கள், மூக்கு, உதடுகள், விரல்கள் மற்றும் கால்கள் ஆகியவையும் உருவாகிவிட்டன மற்றும் குழந்தை சிறிய அசைவுகள் செய்யத் தொடங்குகிறது. உட்புற உறுப்புகள் போல சிறுநீரகங்கள், கல்லீரல் ஆகியவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. மாதம் 4ஆம் மாதத்தின் இறுதியில் குழந்தை அவோகாடோவிற்கு சமமான 109 கிராம் எடையை கொண்டிருக்கும். எலும்புகள் வலுப்பெறத் தொடங்குகின்றன மற்றும் அதன் சிறிய உருவமைப்பு தெளிவாக தெரிய வருகிறது. நாட்டு பெண்கள் நரம்பு மண்டலம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது மற்றும் குழந்தை எச்சிலடிப்பது மற்றும் நீர்ம கர்ப்பக்குழியை உட்கொள்வது தொடங்குகிறது. அல்ட்ராசவுண்டில் பாலினமும் தெரிகிறது. 5வது மாத இறுதி வரை பேபி வாழைப்பழம் போல் 200 கிராம் எடைக்காண்டிருக்கும். முடி மற்றும் நகம் வளரத் தொடங்கும் மற்றும் அசைவுகள் அதிகமாக காணப்படும். குழந்தையின் உணரும் திறன்கள், சுவை மற்றும் கேட்கும் திறன்கள் வடிவெடுக்கின்றன மற்றும் அவன் வெளியிலிருந்து வரும் ஒலிகளை கேட்க ஆரம்பிக்க முடியும். 6ஆம் மாதம். 6ஆம் மாதத்தின் இறுதியில் குழந்தை ஒரு மாம்பழம் போல 25 கிராம் ஆகிவிடும். மூச்சுக்குழாய்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன மற்றும் மூளை மிகவும் வேகமாக உருவாகிறது. பேபி கண்களை திறக்க முடியும் மற்றும் மூட முடியும் மற்றும் தேயால் குறைவாக மடிப்பான மற்றும் வெளிப்படையானதாக ஆகிறது. இது வளர்ச்சி மற்றும் முற்றியதற்கு முக்கிய மாதமாகும். மாதம் ஏஷி. 7ஆம் மாதத்தின் இறுதியில் குழந்தை பசலைக்கீரைக்கு சமமான 9 கிலோ எடையை கொண்டிருக்கும். மூளை மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் மற்றும் காட்சி நன்றாக ஆகிறது. குழந்தை உங்கள் குரலை அடையாளம் காண முடியும் மற்றும் சுவாசத்தை பயிற்சி செய்ய முடியும். மாதத்தின் இறுதியில் குழந்தை அனானாசிற்கு சமமான 2 கிலோ எடையை கொண்டிருக்கும். உடல் உறுப்புகள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும். போன்றவை நுரையீரல் மற்றும் கருப்பை. அசைவுகள் மேலும் வேகமாகிவிடும் மற்றும் வெளிப்புற ஒளி மற்றும் ஒலிகளுக்கு பதிலளிக்கலாம். திங்கள் 9. 9வது மாத இறுதியில் பேபி சிறிய குமிழுக்காய் போல் 7 முதல் 4 கிலோகிராம் எடை கொண்டிருக்கும்.
அனைத்து உடல் உறுப்புகளும் இப்பொழுது முழுவதுமாக உருவாகிவிட்டன மற்றும் பேபி உலகிற்கு வர தயாராக இருக்கும். நுரையீரல் சுவாசத்திற்கு தயாராக இருக்கும் மற்றும் குழந்தையின் ரிஃப்ளெக்ஸுகள் முளைக்கும் மற்றும் பிடிக்கும் போன்றவை அமைந்துவிடும்.